அதாவது எப்படின்னா, தன்னை நம்பி வந்தவர்களை கைவிட்டு விடக்கூடாது. அந்த தோழமையை எப்பொழுதும் கொண்டு செல்லுகின்ற ஆளுமை தனக்கு இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் உணர்த்த வேண்டும். எனவே யாரையும் கடிந்து கொள்ளாமல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அனைத்து தோழமை கட்சிகளையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து அழைத்து அவர்களோடு இணைந்து பயணிக்கின்ற ஒரு தலைவராக எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் இருக்கின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு இத்தகைய ஒரு கூட்டணியை வலிமையோடும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி செல்ல முடிகிறது. எனவே அந்த வலிமை தான் இன்றைக்கு அவருடைய ஆளுமை தான் இதற்கு அடிப்படை காரணம். பொறுமை ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க எவ்வளவோ பேசுவாங்க, பேசுகிற போது எந்த ரியாக்ஷனும் காமிக்காமல் அவங்கள்ட்ட பக்குவம் பேசி என்னால் இன்றைக்கி இவ்வளோ பேரை சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க, அந்த மாதிரி பணிவாகவும் பக்குவமாகவும் எடுத்து சொல்லி அந்த கூட்டணியை கொண்டு செல்லுகிற திறமை இன்றைக்கு தலைவர் தளபதி இருக்குது. இது அதே மாற்று முகாமில் கிடையாது. அவங்க கடைசி நேரத்தில் ஒன்றா உட்காந்து ஆளுக்கு 10 தொகுதியை போட்டுக்கிட்டாங்களே தவிர அங்கெல்லாம் ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. உங்கள் ஊரில் பாஜகவுக்கு 3 தொகுதியை கூட்டணிக்கு கொடுத்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அங்கே எல்லாமே வெற்றி பெற முடியாத தொகுதிகள் என்று அவர் எல்லாத்தையும் அவருக்கு கொடுத்துருக்க தொகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா, கூட்டணிக்கு கொடுத்துருக்க தொகுதிகள்லாம் அப்படியே கடும் போட்டியே இல்லாத தொகுதிகளாக கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் போட்டி உள்ள தொகுதிகளை மட்டும் அவர் வைத்திருக்கிறார். ஓகே.